இதுவரை வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு வகுப்புக்குள் வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனி இரவு நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மற்றொரு வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வகுப்பை ஆரம்பிப்பதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. அதுக்காக முதலில் மன்னிப்பு கோரிக்கொண்டு அனர்த்த நிவாரண பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன பல பிரதேசங்கள்லையும். அந்த பணிகளில் கொஞ்சம் ஈடுபட்டு கொண்டிருந்ததால மீட்டிங் ஒன்றில் இருந்தேன். நான் இப்போ வாரத்தை கொஞ்சம் லேட் ஆகிட்டு, சாரியா. ரைட். நாங்கள் ஏற்கனவே இந்த யூனிட் தொடங்கிட்டோம். தொடங்கி கொஞ்சம் பார்த்தவா விளையாண்டைக்கு வச்சோம். அன்றைக்கு கொஞ்சம் பேர் தான் கிளாஸுக்கு வந்தாங்க. ரைட். அதுலேருந்து நாங்கள் இன்னைக்கு போவோம். சமூக அமைப்புகள். சமூக அமைப்புகள் என்று சொல்லும்போது ஒரு சமூகத்தில் வாழும் தனியாட்களுக்கும் குழுக்களுக்கும் இடையில் காணப்படும் தொடர்புகளின் தன்மையை வெளிப்படுத்துவதுதான் சமூக ஒழுங்கமைப்பு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஸ்கூலில் தேர்ட் டேர்ம் எக்ஸாம் எப்பயாம் பிள்ளை நடக்குமாமா? தேர்ட் டேர்ம் எப்பயாம் ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு? எப்போ எக்ஸாமா உங்களுக்கு தேர்ட் டேர்ம்? தெரியுமா யாருக்கு? சரி, தெரியாதோ? தெரியானே. சில இடங்களில் எக்ஸாம் இல்லையாமன்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே, பாப்போம். அப்போ சமூகம் ஒன்றை நாங்கள் வெற்றிகரமான ஒரு சமூகம் ஒன்றை கட்டி எழுப்புறதாக இருந்தால் ஒரு நல்ல கட்டமைப்பு சமூகத்தில் இருப்பது அவசியமாக இருக்கிறது. ஸோ சமூக அமைப்பினின் பிரதான இயல்புகள் என்ன நாங்கள் பார்க்குற நேரம் 3 விஷயங்கள் அதில் வெறும். ஒன்று சட்டம், அடுத்தது ஒழுக்கவியல், அடுத்தது சம்பிரதாய கணிப்பீடு. சட்டம், ஒழுக்கவியல், சம்பிரதாய கணிப்பீடு என்கின்ற 3 விடயங்களுக்கூடாக ஒரு சமூகம் கட்டமைக்கப்படும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்களை கட்டுப்படுத்துகிற 3 விஷயங்கள் தான். இப்போ நாங்கள் ரோட்டில் நடந்து போகிறோம், ரோட்டில் பைக்கில் போகிறோம். ஸோ பைக்கில் போகும்போது கட்டாயம் ஹெல்மெட் போட்டு போகணும். ஸோ ஹெல்மெட் போட்டு போகணுங்கிறது என்ன? சட்டம். சட்டம் இல்லாட்டி யாராவது போட்டு போவோமா? தலையை காப்பாற்றணும்னு சொல்லி போட்டு யாரும் போக மாட்டோம். ஸோ அதனால தான் சட்டத்தை நாங்கள் பேணணுங்கிறது. அடுத்து ஒழுக்கவியல். உதாரணத்துக்கு இப்போ கலாச்சார ரீதியான விஷயங்கள், ஒழுக்கம் ரீதியான விஷயங்கள் எல்லாம் ஒழுக்கவியலுக்குள்ளே வரும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ முஸ்லீம் பெண் பிள்ளைகள் ஃபர்தா அணிஞ்சு போகிறாங்கன்னா அது ஒழுக்கவியலோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். கட்டுப்படுத்துது இல்லையா? சம்பிரதாயத்துக்குள்ளேயும் பெரும் அது, அப்படி சொல்லலாம். இப்போ ஒழுக்கவியலுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும். இப்போ ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு பொது சபைக்கு மேல் சட்டை அணியாமல் போக மாட்டோம். ஆனால் அப்படி அணியாமல் வரக்கூடாது நீங்கள் சட்டமிக்கா இல்லை, அது ஒழுக்கம் என்று நாங்கள் கருதுகிறோம். அதுதான் அது. அந்த மாதிரியான விஷயங்களை தான் நாங்கள் பார்க்கணும். சரியோ? ஓகே. அப்போ ஒரு சமூகத்தை ஒழுங்கமைக்கிற 3 விஷயங்கள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று சட்டம், அடுத்த ஒழுக்கம், அடுத்த சம்பிரதாயம். இப்போ அரச சபை என்று நாங்கள் வார நேரம் அதில் பொதுவாக ஒரு சமூகம் என்று வார நேரம் அங்கே 2 விதமான கட்டமைப்புகள் காணப்படும் இல்லையா? எப்பயுமே ஒன்று நிலையான அடுக்கமைப்புன்னு சொல்லுவோம், இன்னொன்று கிடையான அடுக்கமைப்புன்னு. நிலைக்குத்தான அடுக்கமைப்பு, கிடையான அடுக்கமைப்புன்னு சொல்லி 2 வகையான அடுக்கமைப்புகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த அடுக்கமைப்புகளில் அரசன் ஆக மேலேயும் அதுக்கு கீழே பிரபுக்கள், பிக்குகள், அதுக்கு கீழே உயர்குடி மக்கள், அதுக்கு பிறகு சாதாரண தொழில் செய்வோர், அதுக்கு கீழே அடிமைகள் என்று வார அந்த விஷயம் நிலைக்குத்தான அடுக்கமைப்பு என்று அழைக்கப்படுவதோடு ஒரே தரத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே விதமான அதிகாரத்தோடு இருப்பவர்களை எல்லாம் சேர்த்து சொல்றது கிடையான ஒழுங்கமைப்பு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே சமூகத்தில் தேவை. நிலைக்குத்தும் தேவை, கிடையும் தேவை அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்போ கிடைக்கு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால் அமைச்சர், சேனாதிபதி, பொருளாளர் அப்படின்னு போகும். ரைட். ஸோ அரசன் அடிமைகள்லாம் இருந்தாங்க. இதுதான் அந்த சமூக கட்டமைப்பு. அரசனுக்கு நெருங்கி செயற்பட்டவர்கள் அரசாங்க அதிகாரிகள். அவர்கள் ரத்கொல் சம்தரு என்ற பெயரால் அழைக்கப்பட்டார்கள். கண்டி ராச்சியத்திலே இது ரத்தல என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரத்தல, கண்டி ராச்சியத்தில் ரத்தல என்றும் ஏனைய இடங்களில் பொதுவாக ரத்கொல் சம்தருன்னு அழைக்கப்பட்டிருக்கு. இதுல பொருள் அரச குலத்தவர். அதே மாதிரி
ரத்தல பிரதானிகள், ரத்கொல் சம்தொரு என்கின்ற இந்த இரண்டு சொற்களும் மிக முக்கியமானது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அவங்களுக்கு அடுத்ததாக இருந்தவர்கள் சமுதாயத்தில் முக்கியமான 4 தொழில் செஞ்சாக்கள். யார் யார் அந்த தொழில் செஞ்சாக்கள்? ஒன்று வர்த்தகர்கள், கப்பல் துறையில வேலை செஞ்ச கப்பித்தான்கள், கேப்டன்ஸ், அதே மாதிரி வைத்தியர்கள், டாக்டர்ஸ், ஆசிரியர்கள். இந்த 4 பேரும் உயர்குடி மக்களாக கருதப்பட்டார். வைத்தியர்கள், ஆசிரியர்கள். சாதாரண மக்கள்ல பலர் இருந்தார்கள். விவசாயிகள், இடையர்கள், குயவர்கள், இரத்தினர்கள், சாதாரண தொழில் செய்கிற எல்லாருமே அதுக்குள்ள வருவாங்க. கொள்ளர், மீனவர் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சமுதாயத்தில் கீழ்மட்டத்தில் இருந்தோர் அடிமைகள். அடிமைகள் 2 வகையாக காணப்பட்டார். ஒன்று பரம்பரை அடிமை, இன்னொன்று கூலி அடிமை. சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. கூலி அடிமைகள் எப்பெயரால் அழைக்கப்பட்டார்கள்? டக்குனு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. கூலி அடிமைகள் எப்பெயரால் அழைக்கப்பட்டார்கள்? கூலி அடிமைகள் எப்பெயரால் அழைக்கப்பட்டார்கள்? தெரியுமா தெரியாதா? குயிக் ஆன்சர் பண்ணுங்களேன், லேட்டாது. ரைட், ஓகே. விடைய பார்ப்போம். நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க, கொஞ்சம் பேர் சொல்லிக்கிறீங்க, மற்றாக்கள் சொல்லல. சரியான பதில் தனகீத்த தாசை. தனகீத்த தாசை என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர்கள் தான் அடிமை, கூலி அடிமைகள். தனகீத்த தாசை. தனம் என்றால் பணம், கீத்தை என்றால் பெற்றுக்கொள்ளப்பட்ட, தாசை என்றால் அடிமை. ஸோ தனகீத்த தாசை என்ற கூலிக்கு பெறப்பட்ட அடிமை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சரியோ? தனகீத்த தாசை. ஓகே. பௌத்த பிக்குமார் அரசனுக்கு ஆலோசனை வழங்கி மேல் மட்டத்தில் இருந்தார்கள். பிக்குமார் மிக முக்கியமான பணிதான் அரசனுக்கு ஆலோசனை வழங்குவது. அவர்கள் மேல் மட்டத்தில் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் கீழ்மட்டத்தாக்கள் அல்ல, பிக்குகள். அதிகாரிகளுக்கு அடுத்த மட்டத்தில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு 2 பொறுப்பு இருந்தது. பிக்குமாருக்கு ஒன்று குளங்கள்ல இருந்து வரி அறவிடுகின்ற பொறுப்பு விகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது. 2வது அரசனுக்கு ஆலோசனை சொல்கின்ற பொறுப்பு. 2 பொறுப்புகள் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஓகே. பண்டைய அடிமைகள் அழைத்து செல்லப்படுற விதத்தை நீங்க பார்க்கலாம். தனகீத்த தாசை எவ்வாறு அழைத்து செல்லப்படுறாங்கிறதை நீங்க பார்க்கலாம். கல்வெட்டுக்களை பொறுப்பிக்கும் காட்சி அடிமைகளை கொன்று. சரி, அடுத்த முக்கியமான பகுதிக்குள்ள நாங்கள் வாரம் சட்டமும் சம்பிரதாயமும். சமுதாயத்தினுடைய நன்மை கருதி பல சட்டங்கள் இயற்றப்பட்டன. அதில் சமூக விரோத செயல்களை தடுக்கிறதுக்கான சட்டம், சுற்றாடலை பாதுகாக்கிறதுக்கான சட்டம், அதே மாதிரி என்ன சொல்ற, ஓ, அரசனின் பிரதான செயற்பாடாக இந்த சட்டம் இயற்றுவது காணப்பட்டது. மானவர்மன் என்ற மன்னர் பரம்பரை காலத்தில் சட்டம், சட்டம் தொடர்பான நிறுவனங்கள், பல சொற்கள் பிரயோகிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம். வதால, சபா, இந்த சொற்கள்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தேன். எக்தன் சமியே, காஸ்தான சாமிய, வத்திமியன் வதால, மகளே 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 கஸ்பா போன்ற சொற்கள் எல்லாம். ஸோ அதே மாதிரி வதாலைங்கிறது நிறைவேற்றுத்துறை, அரச சபையை குறிக்கின்ற ஒரு சொல். சபாவைங்கிறது நீதிமன்றத்தை குறிக்கின்ற சொல். மானவர்மன் மன்னனுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த சொற்கள் எல்லாம் அதிகமாக பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது கல்வெட்டுக்கள்.
அதே மாதிரி போலீஸ் மெய்ப்பாதுகாவலர் என்ற பேரில் போலீஸ் இருந்திருக்கு, காவல் படை. அப்போ அவங்க வந்து தண்டநாயக என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவின் 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டிலே அவ்வாறான ஒரு பெயர், தண்டநாயக என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். சித்தாரும்பி புத்தநாயக்க ஆஹ், அவ்வாறு ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்ததாக முதலாம் விஜயபாவுக்கு பாதுகாப்பு கொடுத்ததாக பனாக்கடுவ செப்பேட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டம் இயற்றும் வதால. ரைட், அடுத்தது வரிகளை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச வரிகளை எல்லாம் சொல்லுங்க. என்னென்ன வரிகள் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. என்னென்ன விதமான வரிகள் உங்களுக்கு தெரியும்? 10 வரி எனக்கு தெரியும், உங்களோட சிலபஸ்ல இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை எத்தனை என்னென்ன வரி எல்லாம் தெரியுமோ அதெல்லாம் டைப் பண்ணுங்க, குயிக்கா பார்ப்போம் யார் யாருக்கு அறிவிருக்கின்ற. சொல்லுங்களேன் பிள்ளைகள், உங்களுக்கு தெரிஞ்ச வரிகளை எல்லாம். ஆக 5 6 பேர் தான் இது வரைக்கும் பதில் சொல்லிக்கிறீங்க, மற்றாக்களையும் சொல்லாம இருக்கிறீங்க. ரைட், ஓகே, வெரி குட். ஒரு சிலர் தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, மற்றாக்களையே ஆன்சர் பண்ணாம இருக்கிறீங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச 2 3 வரி அதை சொல்லுங்களேன். ரைட், விடைய பார்ப்போம். அப்போ வரிகளை பொறுத்தவரையில நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிற மாதிரி யார் யார் சொன்னீங்கிறதையும் பார்ப்போம். நாசிஃப் சொல்லியிருந்தீங்க போஜகபதி தக்கபதியை பற்றி, முஃப்தி சுங்க வரியை பற்றி சொல்லியிருந்தீங்க. நாசிஃப் திருப்பி மத்தர மஞ்சக்க வரியை சொல்லியிருந்தீங்க. ஜெய்னப் கஃபூர் தக்கபதி போஜகபதி மத்தர மஞ்சக்கையை சொல்லியிருந்தீங்க. சஃபியா நியாஸ் சொல்லியிருந்தீங்க. ஃபஹுலா சொல்லியிருந்தீங்க. ரக்ஷான் வந்து என்ன வரின்னு சொல்லலை, என்னென்ன பொருட்களுக்கு வரி அறவிடப்பட்டன்னு சொன்னீங்க. அதெல்லாம் நான் கேட்டது, வரியோட பேர் தான் கேட்டேன்னா. ஓகே. அஃப்கா சொல்லியிருந்தீங்க. அதுவும் உங்களுடையும் வித்தியாசமான வரிகள், அந்த வரி அல்ல அது. நீங்கள் சொல்கிறது பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் அறவிடப்பட்ட வரியை தான் அஃப்கா சொல்லிக்கிறீங்க. நாங்கள் பண்டைய சமூகத்தில் அறவிடப்பட்ட வரிகள். ரைட், கெத்தியாட்ட கெட்டு கணக்க சொல்லிக்கிறீங்க. ஜுஃபர், வெரி குட், அது சரி. அது இந்த சேனை பயிற்சிக்கு அறவிடப்பட்டது, அதோட மற்ற வரிகளையும் சொல்லிக்கிறீங்க. ஓகே. உற்பத்தி வரி பொருள் வரியை பற்றி சொல்லிக்கிறீங்க. உஸ்பூர், வெரி குட். மீஃபாவும் அதை சொல்லிக்கிறீங்க, வெரி குட். சஃபியா சொல்லிக்கிறீங்களா? ஆஹா, அது நீங்கள் கண்டிராட்சிய வரியை சொல்லிக்கிறீங்க. ஓகே. தருணியும் வேறு வித்தியாசமான வரியெல்லாம் சொல்லிக்கிறீங்க. இப்போ இருக்கிற வெட் வரியெல்லாம் சொன்னால் பண்டைய சமூகத்தில் அறவிடப்பட்டவர், நம்முடைய சிலபஸுக்கு கதைக்கும். ரைட், வெரி குட். உள்ளூர் தண்டப்பணம்ங்கிறது அது வரி கிடையாது, அது தண்டம். ஓகே. ஜுஹ்லைஹா, ஓகே. அஃப்ரினா, எம்ஜே அப்துல்லா, யூசுஃப், ஆக்கிஃபா. ஆக்கிஃபா நிறைய சொல்லிக்கிறீங்க, வெரி குட். ஆக்கிஃபா தான் நான் கூட வரிகளை சொன்னால், வெரி குட். வெரி குட். அதே மாதிரி லீனா சொல்லிக்கிறீங்க, ரினா சொல்லிக்கிறீங்க, உமைர் சொல்லிக்கிறீங்க, ஆயிஷா, மீஃபா, சஜாத், அரஃபா போன்றவர்கள்லாம் சொல்லிக்கிறீங்களா? ரைட், ஓகே. நான் சொல்கிற இந்த செட்டப்புக்கு நீங்கள் எழுதுங்க. வரி சட்டத்தை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி வந்தால் முதலாவது நாம் சொல்லணும், பிரதானமாக 3 வரிகள் காணப்பட்டது. ஒன்று தக்கபவி, போஜகபவி, மதர மஞ்சக வரி. ஓகே, இது மூணையும் முதல்ல சொல்லணும். இதுக்கு ஒரு வாய்ப்பாடு சொல்லி தந்தீங்க உங்களுக்கு. தக்க நேரத்தில் நீரூற்றி அரச நிலத்தை போஷித்ததால் மத்தரமின் வாய்க்காலில் ஓடியது. அப்ப தக்க நேரத்தில் நீரூற்றி, நீருக்கான வரி தக்கபதி, அரச நிலத்துக்கான வரி போஜகபதி, வாய்க்காலில் மீன் பிடிக்கிறதுக்கான வரி மத்தர மஞ்சக்க வரி அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அதோடு சேர்த்து
2 வரிகளை சொல்லணும். பொருள் வரி, பொருளா உற்பத்தி வரி என்ற 2 வரி இருந்துச்சு. பொருள் வரி, உற்பத்தி வரி. ஓகே, பொருள் வரி, உற்பத்தி வரி. இது வந்து 6ல் 1 உற்பத்தி வரி, பொருள் வரி 10ல் 1. 10 தேங்காய் பிச்சா ஒரு தேங்காவை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். 6 மூட்டை அரிசியை உற்பத்தி செஞ்சா 1 மூட்டை அரிசியை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அதான் இந்த வரிகள்லாம். ரைட். இது தவிர சேனை பயிற்சிக்காரோட 2 வரி கெத்தியாட்ட கெட்டு கணக்கையா. ரைட். அதோட சேர்த்து பொருள் வரி, உற்பத்தி வரி, அதுக்கு பிறகு 2 வரி சொன்னேன். சேனை பயிற்சிக்கு உண்டு கெத்தியாட்டை கெத்து கணக்கேன்னு சொல்லி 2 வரி இல்லையா. சேனை பயிற்சிக்கிறோட 2 சேனை பயிற்சிக்கு இதை நீக்கினது நிசங்கமலன். அப்போ 3 2 5 2 7 வரி பார்த்துட்டு 8வது வரி 8ஆம் நம்பரை போடுறனே. சுங்க வரி. இது வந்து எங்க அறவிடப்படும்? கப்பல்கள்ல பொருட்களை வந்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு வராங்க. இதுக்கு வந்து ஆதாரம் வந்து அமைஞ்சிருக்கிறது கொடவாய கொடவாய துறைமுகத்தில் தான் அதுக்கான ஆதாரம் இருக்கிறது. கல்வெட்டு ஒன்று காணப்படுது. சுங்க வரி அறவிடப்பட்டது. 9வது வரி சரிதானே. 8வது சுங்க வரி. 9வது வரி சரி. மாத்திரிக்க மத்சய பாக்கை அப்படின்ற ஒரு வரி உண்டு. மாத்திரிக்க மத்சய பாக்கையே தெரியுமா இந்த வரி? என்னத்துக்கான வரி சொல்லுங்க அப்ப. இதை மாத்திரிக்க மத்சய பாக்கைங்கிறது என்னத்துக்கான வரி? யாருக்கு தெரியும் சொல்லுங்க அப்ப. மாத்திரிக்க மத்சய பாக்கை என்னத்துக்கான வரி? வாய்க்கால் சொன்னா புள்ள சிறு வாய்க்கால் சொல்லணுமா? சிறு வாய்க்காலில் மீன்பிடித்தலுக்கான வரிதான் மாத்திரிக மத்சய பாக்கை. ஓகே. சும்மா வாய்க்கால் தான் மத்தர மஞ்சள். மாத்திரிக்க மத்சய பாக்கை சிறு சிறு வாய்க்காலில் அறவிடப்பட்ட வரி அப்படின்றத நாங்க சொல்லலாம். அப்ப தக்கபதி, பூஜகபதி, மத்தர மஞ்சக வரி, பொருள் வரி, உற்பத்தி வரி, கெத்தியாட்ட வரி, கெட்டுக்கணக்க வரி, சுங்க வரி, இவ்வளவு வரிகள். அதோட சேர்த்து மாத்திரிக்க மத்சய பாக்கைய அப்படிங்கிற வரியும் அறவிடப்பட்டிருக்கிறது. இது தவிர பொதுவாக நீங்க சொன்ன சில தண்டப்பணங்களும் வரிகளாக அறவிடப்பட்டிருக்கிறது. சில எண்ணெய் வரி செலுத்தணும் என்று படிச்சிக்க இல்லையா. அது மாதிரி அதாவது என்ன சொல்ற, குற்றவாளியை பிடிச்சு கொடுக்கும் வரைக்கும் செலுத்தப்பட்ட அந்த தண்டப்பணம் உள்ளூர் தண்டப்பணம் என்று அறவிடப்பட்ட அதெல்லாம் வரும். ஓகே. ஓகே, அதான் போட்டிக்கணும். தக்கபதி, பூஜகபதி, மத்தர மஞ்சள். அப்ப இந்த வரிகளை பொறுத்தவரையிலே இதை இலகுவா பாடமாகிறது தான். நான் அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஓகே. தக்க நேரத்தில் நீரூற்றி அரச நிலத்தை போஷித்ததால் மத்தர மீன் வாய்க்காலில் ஓடியது. சுங்கவரிக்கு ஆதாரம் அம்பாந்தோட்டை கோடவாய. ஓகே. இப்படியான துறைமுகங்களில் தான் இந்த மாதிரியான வரிகள் மெயினாக அறவிடப்பட்டது அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம். ரைட். அடுத்து பொதுவான சட்டங்களை பார்த்தோம்னா சட்டங்களை அமல்படுத்த நீதிமன்ற தொகுதிகள் செயற்பட்டது. முதலாம் கஜபாவனுடைய காலத்திலே சிதுல்பவ கல்வெட்டிலே அவ்வாறான சட்டங்கள் காணப்பட்டது பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம்.
சிதுல் பௌவ கல்வெட்டிலே அவ்வாறான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அபராத பணம் மறவிடப்பட்டு பிக்குகள் அதனை சேகரித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிதுல் பௌவ விகாரையில் அவ்வாறான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ரீனா என்ன கேட்டுக்கிறீங்க? கிபி 1400 நடந்த நிகழ்வு எந்த எதை கேட்குறீங்க? உலகத்திலேயா இலங்கையிலையா? விளக்கமாக சொல்லுங்களா? ரைட். அடுத்து நாங்கள் பார்ப்போம் சுற்றாடல் பாதுகாப்பு சட்டங்கள். சுற்றாடலை பாதுகாப்பதற்காகவும் பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டன இலங்கையிலே. குறிப்பாக விவசாயத்தையும் நீரையும் மண்ணையும் பாதுகாக்கிறதுக்காக பல்வேறு சட்டங்கள் இலங்கையில் இயற்றப்பட்டிருக்கிறது. ஸோ அவ்வாறு இயற்றப்பட்ட சட்டங்களில் சிலதை நாங்கள் பார்ப்போம். அனுராபுரத்திலே வெஸ்தகிரி கல்வெட்டிலே காணப்படுகின்ற ஒரு சட்டம் தான் 4ஆம் மஹிந்தனால் இயற்றப்பட்ட சட்டம். என்ன சட்டம்? குளங்கள்ல அந்த நீர் பெறாக்கள் வயல்களில் நெல் மட்டும்தான் விதைக்கணும், பாசிப்பயிறு விதைக்கக்கூடாது. ஏன்னா பாசிப்பயிறு நீரை உறிஞ்சும். எனவே நீரை பாதுகாப்பதற்கான சட்டம். இப்போ நீரை பாதுகாத்தல் ஒரு பாயிண்ட்ஸை போட்டு நீங்கள் அதாக இதை எழுதலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உரிய காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும். அப்படி அறுவடை செய்யலைன்னா 5 களம் அபராதம் விதிக்கப்படும்ங்கிற சட்டம். இது மழை காலத்தில் மண்ணரிப்பை தடுப்பதற்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஆகவே பாருங்க, நீரை பாதுகாப்பதற்கான சட்டம், மண்ணை பாதுகாப்பதற்கான சட்டம். ஓகே, அது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விலங்குகளை பாதுகாப்பதற்கான சட்டம். விலங்குகளை பாதுகாப்பதற்கு என்ன சட்டம் இயற்றப்பட்டது? ஆமண்டகாமினுடைய படுகொலை சட்டம். சரிதானே? ஆமண்டகாமினுடைய படுகொலை சட்டம் இயற்றப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அதனைத் தொடர்ந்து ஆமண்டகாமினியினுடைய சட்டத்தை தொடர்ந்து 4ஆம் மஹிந்தன் அந்த சட்டத்தை கொஞ்சம் தளர்த்துறான். இந்த ஆமண்டகாமினி இயற்றின சட்டம் என்னென்னா மிருகங்களை எவருமே கொல்லக்கூடாதுங்கிற சட்டம். ஓகே, மிருகங்களை எவருமே கொல்லக்கூடாது. அது சாத்தியம் இல்லாமல் போயிடுது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது மக்களுக்கு. விலங்குகளை கொள்ளாமல் எப்படி தனி சைவமாக சாப்பிட்றதுங்கிற பிரச்சனை வந்து. ஆகவேதான் 4ஆம் மஹிந்தன் அந்த சட்டத்தில் ஒரு தளர்வை ஏற்படுத்தி இல்லை இல்லை எல்லா விலங்குகளும் இல்லை, எருமை பசு ஆடு போன்றவற்றை நீங்கள் கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரான். பிறகு அதுவும் ஒரு கஷ்டமான ஒரு சட்டமாக மாற எப்படியாவது நாங்கள் இன்னும் இந்த சட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும். அடிப்படையிலே நீர்நிலைகளில் வாழும் பறவைகளை கொல்லக்கூடாது, சில இடங்களில் உயிரினங்களை கொல்லக்கூடாது, பெரும்பாலும் பறவை தான், அது பறவைகளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அது வந்து நிசங்க மல்ல மன்னனால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாக காணப்படுறதை நாங்கள் பார்க்கலாம். மிருக அறுப்புக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. திருப்பி குற்றச்செயல்கள் தொடர்பான சட்டத்திட்டங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரம் வேவல் கட்டிய கல்வெட்டு தான் அதுக்கு பிரதானமான ஒரு கல்வெட்டாக காணப்படுகிறது. வேவல் கட்டிய கல்வெட்டு அல்லது வேவல் கட்டிய கல்வெட்டுன்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு மிகவும் முக்கியமான ஒரு கல்வெட்டாக காணப்படுகிறது. அந்த கல்வெட்டு என்னவென்று கேட்டால் குற்றச்செயல்களை தடுப்பது தொடர்பான சட்டத்திட்டங்கள். குறிப்பாக கொலைக்கு கொலை என்கின்ற சட்டம் அதிலே இருக்கிறது. களவெடுத்தால் ஒருவர் ஒரு மாட்டை திருடினால் அவருக்கு 3 வகையான தண்டனைகள் கொடுக்கப்படும். முதலாவது மாட்டை திருப்பி கொடுக்க வேண்டும், குற்றவாளியை ஊர்வாசிகள் பிடித்து கொடுக்க வேண்டும், பிடித்து கொடுக்கவில்லைனால் அதற்காக உள்ளூர் தண்டப்பணம் செலுத்த வேண்டும், பிடித்து கொடுத்ததற்கு பிறகு திருடப்பட்ட பொருளை திருப்பி ஒப்படைக்க வேண்டும், அவருடைய நெற்றியிலே திருடப்பட்ட பொருளிலே அதாவது மாட்டிலே என்ன எழுதப்பட்டிருந்ததோ அது அப்படியே நெத்தியில் சூடு போடணும், இரும்ப காட்சி. கடுமையான சட்டம். சொந்தமாய் சட்டங்கள் பண்டைய சமூகத்தில் இயற்றப்பட்டிருந்தது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். சரி, அதெல்லாம் சொல்லிட்டோம். இதே கண்டிராட்சியத்தில் அமல்படுத்தப்பட்ட பண்டைய யானையால் மிதித்துக் கொள்ளுதல், கழுவில் ஏற்றிக் கொள்ளுதல் போன்ற சட்டங்கள் எல்லாம் பண்டைய சமூகத்தில் நடைமுறையில் இருந்த முக்கியமான விடயம். அது வியாபார சட்டத்திட்டங்கள் என்று சொல்லும்போது மெயினாக வந்து என்ன வியாபார சட்டத்திட்டம் என்று சொல்லும்போது பிரதானமாக பதுளை தூண் கல்வெட்டு. ரைட், பதுளை தூண் கல்வெட்டில் இருக்கிற சட்டங்களை டக்குன்னு சொல்லுங்க எல்லாரும்.
பதுளை தூண்கள் வட்டில் இருக்கிற சட்டங்களை ஒருக்கா சொல்லுங்க குயிக்கா. உங்களுக்கு தெரிஞ்ச சட்டங்களை சொல்லுங்க. 5 சட்டமே அதில். வெரி குட். அரஃபா. மற்றவங்களுக்கு தெரியாதோ பதுளை தூண்கள் வட்டு? ரைட், ஓகே, வெரி குட். சரி, வெரி குட்டா. சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க. ஓகே, பார்ப்போம். அப்போ 4ஆம் உதய மன்னனால் பொறிப்பிக்கப்பட்ட ஒரு சட்ட கல்வெட்டு தான் இது. ஹோபிட்டிகம சந்தை கல்வெட்டு. சில இடங்களில் 3ஆம் உதயன் என்று சொல்லப்படுகிறது. ஓகே. மதுளை தூண் கல்வெட்டு, சொரபரவாவி கல்வெட்டு போன்ற கல்வெட்டுகள் காணப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பேரெல்லாம் இதற்கு காணப்படுகிறது. இதான் அது. இதான் இலங்கையின் உயரமான கல்வெட்டா. இலங்கையின் மிக உயரமான கல்வெட்டு என அழைக்கப்படுவது இந்த சொரபரவாவி கல்வெட்டு என்று சொல்லப்படுகின்ற பதுளை தூண் கல்வெட்டு தான். இதான் அந்த சட்டங்கள். 5 சட்டங்கள். வர்த்தக நிலையத்தை கடந்து செல்வோர் வரையறவிடக்கூடாது. அதிகாரிகளிடம் காண்பிக்காத வர்த்தக நிலையங்களில் பொருட்கள் விற்போரிடம் 2 மடங்கு வரி அறவிட வேண்டும். அரசு அதிகாரிகளால் அளவு குறிக்கப்படாத தராசுகள் கொண்டு வியாபாரம் செய்தலாகாது. வெற்றிலை பாக்கு என்பன அதற்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் தான் வியாபாரம் செய்யப்பட வேண்டும். போயா தினங்களில் வியாபாரம் செய்வோரிடம் தண்டப்பணமாக எண்ணெய் வரி அறவிட வேண்டும் ஆகிய சட்டங்கள் அங்கே காணப்படும். 5 முக்கியமான சட்டங்கள் அங்கே காணப்படுறதை நாங்கள் பார்க்க. சுருக்கம் இதுதான். பொதுவாக சட்டங்களை நாங்கள் இந்த அட்டவணையில் சுருக்கியிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம். 3ஆம் உதயன் புத்தன்னேகல கல்வெட்டில் காட்டு மரங்களை வெட்ட வேண்டாம். 5ஆம் காசியப்பன் கொண்டவட்டு வாந்துன் கல்வெட்டிலே மரஞ்செடி கொடி முகாமைத்துவம். ஆமண்டகாவினி படுகொலை சட்டம். 4ஆம் மகிந்தன் எருமை பசு ஆடு கொள்ளக்கூடாது மிகிந்தலை கல்வெட்டு. நிசங்க மல்லன் நீர்நிலைகளில் வாழும் பறவைகளை உயிரினங்களை கொள்ளக்கூடாங்கிற சட்டம். 5ஆம் காசியப்பன் கொண்டவட்டுவான் தூண்கள் வெட்டு. உரிய காலத்தில் அறுவடை செய்ய தவறும் நபர்கள் 5 களம் அபராதம் விதிக்கும். எல்லாம் பார்த்தது தான். அதில் வேறு ரைட். அடுத்த தலைப்பு தான் இந்த பாடத்தில் முக்கியமானது. பணமும் செலாவணியும். பணம் செலாவணி என்பது பொருளாதார நோக்குடன் செய்யப்படும் நாணய மாற்று முறை. இலங்கையில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் பார்க்குற நேரம் கலம் என்கிற ஒரு நாணயம் பயன்படுத்தப்பட்டது. களிமண்ணால் செய்யப்பட்ட நாணயம், வட்ட வடிவான நாணயம். அதே மாதிரி வர்த்தகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கியமான நாணயமாக நாங்கள் சொல்கின்றோம். கிறிஸ்துவுக்கு முன் 250 இலங்கையில் பணப்புழக்கம் ஆரம்பமாகியது என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு முந்தைய பணப்புழக்கம். முதலாவது இலங்கையில் பயன்படுத்தப்பட்ட நாணயம் வட இந்திய வர்த்தகர்கள் கொண்டு வந்து பயன்படுத்தின ஹஸ்ஸெடி நாணயம். வட்டம், சதுரம், நேர்பக்கங்கள் கொண்ட இலச்சினை பொறிப்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாணயமாக அது சொல்லப்படுகிறது. ஹஸ்ஸெடி நாணயம் என்று சொல்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 250. ஹஸ்புவ நாணயம் காணப்பட்டது. இதுதான் ககப்பனை என்றும் புராணை என்றும் தரணை என்றும் சில இடங்களில் ககவனு என்றும் தவறாகவும் சிலர் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இந்த நாணயத்தில் ஒரு ககவனு பிறகு தங்க நாணயமாக போயிட்டு தானே ஆரம்பத்தில் கசபு கஹப்பனை என்ற பெயரால் ஹஸ்பு அழைக்கப்பட்டது. கஹவன் ஒன்றும் அழைக்கப்பட்டது. சமஸ்கிருதத்தில் கர்ஷாப்பனை என்று அழைக்கப்பட்டது. அப்போ இந்த பெயர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இலகுவாக இருக்கும்.
இலங்கையில் பயன்படுத்தப்பட்ட மிக பழைய நாணயம் கஹப்பண தான். அதுக்கப்புறம் யானை நாணயம், சுவஸ்திகா நாணயம், ரூபாத்தகைங்கிற அதிகாரி காணப்பட்டிருக்கிறார். ஆ அதெல்லாம் நாங்கள் படிச்சுக்கணும். நாயி உருவங்கள், முயல் உருவம், சூரிய சந்திர உருவங்கள் எல்லாம் காணப்பட்டிருக்கு. பணத்துக்கு பதிலாக உலோக எடை பயன்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களும் காணப்படுகிறது. ரன் தெவிசி கலந்து என்று எழுதப்பட்ட ஒரு துண்டு, தங்க துண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ரன் தெவிசி கலந்து. அப்ப ரன் என்றால் தங்கம், கலந்து என்பது நிறைய அளக்கின்ற ஒரு அழகு. அவை ரன் தெவிசி கலந்த என்கின்ற அந்த சொல் வந்து மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சரிதானே? ரன் தெவிசி கலந்த, அதாவது தங்க தகர துண்டை நாணயமாக பயன்படுத்தியதற்கான ஆதாரம் தான் இந்த ரன் தெவிசி கலந்த அப்படிங்கிற ஒரு விஷயம். வெசகிரி கல்வெட்டிலே காணப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது கேட்டால், வீராங்குர என்கின்ற பிக்குகளுக்கு, வீராங்குர என்ற பேரில் இருந்த பிக்குகளுக்கு 4ஆம் காசியப்ப மன்னன் தங்க குடங்களை அன்பளிப்பாக கொடுத்தான். அப்ப அந்த குடமும் நாணயமாக பயன்படுத்தப்பட்டு பாருங்க, தங்கத்துல பெருமதி. தங்க குடத்தை கொடுத்து அந்த குடத்தை கொடுத்து போடி இப்போ நாம கஷ்டமண்டா போய் அடகு வைக்கிற என்னத்தை, தங்கத்தை வெள்ளியத்தான், அதே மாதிரி அடகு வைக்கலாம். சரியோ? அடுத்த வெளிநாட்டு நாணயங்கள் பயன்படுத்தப்படும். சுங்கவரி அறவிட பெற நேரம் வெளிநாட்டு நாணயங்கள் பயன்படுத்தும். உலோகத்தின் எடையும் அங்கேயும் கவனத்தில் கொள்ளப்பட்டு, குறிப்பாக இலங்கையில் ரோம நாணயங்கள் தான் கூடுதலாக கிடைச்சது. இது தவிர சீன, இந்திய நாணயங்களும் கிடைத்தது. அராபிய, பிரித்தானிய நாணயங்கள் கிடைச்சது. விஓசி நாணயங்கள் கிடைக்கப்பட்டது. இது வந்து யானை, சுவஸ்திகா. யானை, சுவஸ்திகா நாணயம். Right. பண்டைய நாணயங்கள் ஒன்று. இதில் லக்ஷ்மி உருவம் பதித்த நாணயம் எல்லாம் இதில் நீங்கள் பார்க்கலாம். விஓசி நாணயங்கள் 1738ஆம் ஆண்டு பயன்படுத்தப்படும். சரி, இந்த களிக்கு ஆன்சர் பண்ணுங்க குயிக்கா. சரி, அதே மாணாக்கள் இரண்டாவது விடையை சொல்லிக்கிறீங்க. ஓகே, சரியான பாபம். பண்டைய சமூகத்தில் குற்றவாளி ஒருவரை பிடித்துக் கொடுக்கிற பொறுப்பு யாரும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது? ஊரில் உள்ள அனைவருக்கும். ஓகே. கமிக்கைக்கு ஒப்படைக்கப்படவும் இல்லை, தசகமெத்தனுக்கு ஒப்படைக்கப்படவும் இல்லை, பருமகாக்கு ஒப்படைக்கப்படவும் இல்லை. ம் இந்த கல்விக்கு விடையை சொல்லுங்க. என்ன ஆன்சர் பண்ண நேரம் போதும். பதினாலு பேர் தான் ஆஹா ஆன்சர் பண்ணீங்க, 43 பேர்ல.
2018ஆம் ஆண்டு கேள்வி. இளவரசன் சாலியகுமாரன் அசோகமாலாவை திருமணம் செய்து கொண்டது ஒரு காதல் திருமணம். ஒரு கீழ்குலத்து பெண்ணை துட்டகாய்மனுடைய மகனாகிய சாலியகுமாரன் விரும்பி மணந்து கொண்டான். ஆகவே அதற்கும் ஆட்சி உரிமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இளவரசி மித்தா பாண்டிய இளவரசனை திருமணம் செய்து கொண்டது ஒரு வெளிநாட்டு தொடர்பை மேம்படுத்திக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்டதே தவிர அரசுரிமை உறுதிப்படுத்துவதற்காக அந்த திருமணம் நடைபெறவில்லை. முதலாம் விஜயபாகு மன்னன் திரிலோக சுந்தரியை திருமணம் செய்ததும் கூட ஒரு வெளிநாட்டு தொடர்புக்காக பண்ணப்பட்டதே தவிர அரசியலுக்காக செய்யப்பட்டதல்ல. ஆனால் முதலாம் விமலதர்ம சூரியன் தோனா கத்தரினா என்று அழைக்கப்பட்ட குசுமாசன தேவியை திருமணம் செய்து கொண்டது அரசியல் நோக்கத்துக்காக மாத்திரமே இடம்பெற்றது. விமலதர்ம சூரியனுக்கு தோனா கத்தரினா முடிக்க வேண்டிய ஏன் தேவை ஏற்பட்டது? ஆட்சி உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்வது. அவைதான். ஸோ பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பு ஏற்கனவே நாங்கள் பல தடவை படித்த ஒரு தலைப்பு தான். இந்த தலைப்பு வந்துட்டு ஓ லெவலில். ஸோ இதை நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கல. சுவையான உணவு அல்லது உணவு முன்மாதிரி என்ற தலைப்பை நாங்கள் கூட எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி ரோயலுக்கு. இதை நான் சும்மா நோமலாக பார்த்துட்டு போவோம். பெண்களின் பங்களிப்பை பொறுத்தவரையில் பண்டைய இலங்கை சமூகம் பெண்களை உயர்வாக மதித்தது, கௌரவித்தது. அந்த கேள்வி எப்படி வந்து 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் இந்த பாடத்தில் கேள்வி வந்திக்குது. லாஸ்ட்டாக நடந்த பேப்பரில் மட்டும்தான் இந்த பாடத்தில் கேள்வி வந்தது. ஸோ அதில் பெண்கள் பங்களிப்பை கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு கேள்வி வந்தால் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம்? இதுதான் பாயிண்ட்ஸ். முதலாவது சுதந்திரமாக செயற்பட்டனர், ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்தனர், அறிவு சமய பொருளாதார பங்களிப்புகளை வழங்கினர். இந்த 3 பாயிண்ட்ஸையும் எழுத அதுக்கு ஆதாரங்களை சொன்னா சரி. சுதந்திரமாக செயற்பட்டதுக்கு என்ன ஆதாரம்? சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு என்ன ஆதாரம்? அறிவு சமயத்துக்கு என்ன ஆதாரம்? அதை நாம நோட் பண்ண சரி. முதலாவது அரசியல். அரசியல்னு சொல்லும்போது பெண்களுக்கு ஆட்சியில் பங்கு இருந்தது. அரசிகளாக தலைவிகளாக பெண்கள் இருந்திருக்கிறார்கள். சூலசீவலி தேவி, லீலாவதி இந்த நாட்டை 3 முறை ஆட்சி செஞ்சது. விகாரமாதேவி ஆட்சி செஞ்சது, அனுலாதேவி ஆட்சி செஞ்சது, பருமகளு என்கின்ற பெண் பிரதேச தலைவிகள் காணப்பட்டது போன்ற ஏராளமான விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். இதற்கு உதாரணமாக இல்லையா? இப்போ பல்வேறு உதாரணங்கள் அதற்கு காணப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். பிராமணையாகம் என்கின்ற கல்வெட்டிலே பெருமகளு சுமான என்கின்ற பெண்ணை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ இதெல்லாம் என்ன? பெண் அரசிகள் இருந்திக்கிறாங்க, பெருமகள் இருந்திக்கிறாங்க. ஸோ பெண்கள் அரசியலில் பங்கெடுத்திக்கிறாங்க. அது தெரிவிச்சோம். அறிவு சமூக பங்களிப்பை பொறுத்தவரையில் சாலியகுமாரனின் மனைவி அசோகமாலா சமையல் கலையில் சிறந்து விளங்கியதாகவும் அவள் சமையல் கலையின் மூலம் துட்டகை முனு மன்னனின் மனதை கவர்ந்ததாகவும் சத்தர்ம அலங்காரையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி கல்வி அறிவில் சிறந்து விளங்கிய பெண்கள் மத்துப்பாச்சிக்காவா அதில் பிள்ளையாரிக்கு மத்துப்பாச்சிக்கா என்று அழைக்கப்பட்டதாகவும் தம்பி அட்டுவா கெட்டப்பத்தை என்ற நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கைராசியான பெண்கள் காணப்பட்டதாகவும் அவர்கள் மதுரஹத்தரசா என்ற பெயரால் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. விகார மகாதேவி ஒரு பெண் அறிஞராக காணப்பட்டிருக்கிறார். பிக்குமார் அவரோடு உரையாடுகின்ற போது எது ஒரு பெண்ணுக்கு சுகம் என்று கேட்கப்பட்டது அவர் அழகாக சொன்னார், தாய்மை தான் சுகம், பிள்ளைகள் இல்லாத வாழ்வில் என்ன சுகம் அப்படின்னு அவர் கேட்ட அந்த பிரபலமான அந்த வாசகம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசவாயினியில் சொல்லப்பட்ட கதை தான் இது. அதே மாதிரி சகச வத்துப்பகரன் அப்படிங்கிற நூலிலே 16 வயது வரைக்கும் இலங்கை பெண்களுக்கு கல்வி கொடுக்கப்பட வேண்டும், அதுக்கு பிறகுதான் திருமணம் செய்யணும், கட்டாய கல்வியை பற்றி பேசின ஒரு சட்டம் காணப்படுகிறது. அது மாதிரி பெண்கள் சுதந்திரமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு இன்னும் ஒரு ஆதாரம் தான் அவங்க அழகியல்ல கவனம் செலுத்தினது. தங்க மாலைகள் அணிந்தது, பூசு கற்களை பயன்படுத்தியது, உலோக குச்சியை பயன்படுத்தினது, ஆபரணங்கள் அணிஞ்சதெல்லாம் என்னத்துக்கான ஆதாரம்? சுதந்திரமாக இருந்திக்கிறாங்க. அடிமைகளாக இருந்த ஆபரணம் அணிய இயலாதே இல்லையா? ஓகே, எந்த இலக்கியம் என்றும் எழுதணுமான உமையர் கேட்டுக்கு நீங்கள் எழுதினா நல்லம் ஆதாரம் தானே அதெல்லாம் கீவேர்ட்ஸ். அப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி சுதந்திரமாக வாழ்ந்தாங்கிறதுக்கு ஆதாரம் தான் ரசவாகினி சொல்கின்ற மற்றொரு கதை. தூரநாடுக்கு கணவன் வேலைக்கு சென்ற நேரம் மனைவி தனியாக வாழ்ந்தாலும் சுதந்திரமாக இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி புராதன காலத்தில் பெண்கள் சுதந்திரமாக செயற்பட்டது, ஆட்சி பொறுப்பில் பங்கெடுத்தது, தமது செல்வத்தை கொண்டு சமய பணிகளை மேற்கொண்டது.
தலதா லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பெண் பாதியதேச மன்னனுடைய ஆட்சி காலத்தில் பௌத்த விகாரைக்கு நிலப்புலன்களை தானமாக வழங்கியதாக கொக்கபே கல்வெட்டில் குறிப்பிடப்படுறதெல்லாம் ஆதாரமாக சொல்லிக் கொண்டு போகலாம். சரி, ஏற்கனவே வந்த ஒரு கேள்வி திருப்பி வந்தீங்க பாருங்க. ஆ, குயிக் ஆன்சர் பண்ணுங்க. குயிக் ஆன்சர் பண்ணுங்க, லேட்டா. ரைட், ஆன்சரை பார்ப்போம். ஏற்கனவே பார்த்த ஒரு கேள்வி எல்லாரும் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. ரெண்டாவது விடையை தான் எல்லாருமே பெரும்பாலும் சொல்லியிருந்தீங்க, ஒரு சிலரை தவிர. ஆ, குற்றவாளியின் குடும்ப உறவினர்களை கைது செய்த ஒரு முறை இருக்கே இல்லை. குற்றவாளியை கைது செய்யும் வரைக்கும் அவன் வாழ்ந்த மக்களிடம் வரி அறவிடுகின்ற சிஸ்டம் தான் காணப்பட்டது. ஓகே. முற்கால இலங்கையில் பெண்கள் விசேட மரியாதைக்குரியவர்களாக்குவதில் செல்வாக்கு செலுத்திய முக்கிய காரணி என்ன? எதை அடிப்படையாக வைத்து பெண்கள் முற்கால சமூகத்தில் மதிக்கப்பட்டார்கள் என்பதுதான் அந்த கேள்வி. குயிக் ஆன்சர் பண்ணுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி என்ன. டிரெக்டான ஒரு விடையுண்டு புக்கில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான் இதுக்கு. ஆனால் கேள்விக்கு விடை இருக்கு. இப்போ நம்ம படித்த அந்த விஷயத்திலே இருக்கு. சரி, என்ன மூணாவது விடையை சொல்லிக்கிறீங்க, நாலாவது விடை சொல்லிக்கிறீங்க, முதலாவது விடை சொல்லிக்கிறீங்க, எது சரி? கணவன் மனைவியின் மரியாதையை பாதுகாத்து வாழ்ந்ததாக நாங்கள் எங்கேயுமே படிக்கல. வாழ்ந்திருப்பாங்க, அதை பற்றி நம்ம புத்தகத்தில் இல்லை. சமையல் கலையில் வழிகாட்டிய திறமைக்காகவா மதிக்கப்பட்டார்கள்? இல்லை, அது ஒரு சின்ன ஒரு விஷயம். குலத்தின் சம்பிரதாயங்களை பாதுகாத்ததா? இல்லை, தாய்மார்களாக பொறுப்புகளை ஏற்று செயற்பட்டது. அதான் விகாரமாதவின்னு சொல்றா. ஒரு தாயாகத்தான் நான் பெருமைப்படுறேன். பிள்ளைகள் இல்லாத சுகம் வாழ்வில் என்ன சுகம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அவை தாய்மார்களாக பொறுப்புகளை ஏற்றதுதான் அவங்க மதிக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம். எப்பயும் பெண்கள் ஏன் மதிக்கப்படுவார்கள்? ஒரு தாயாக மதிக்கப்படுவார்கள் பெரும்பாலும். எல்லாரும் மதிக்கிறது தானே தாய். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ரைட், தக்கபதிங்கிறது என்னத்துக்கான வரி? குயிக்கா சொல்லுங்க.
ரைட் டுடே பாபம். இப்போ நான் பார்த்தேன் நாங்கள் தக்கபதி என்பது நீருக்கான வரி. தானா தானா தண்ணீருக்கான வரி. ஓகே. தண்ணீர் தக்கபதி. அவை இரண்டாவது விடை என்பதுதான் சரியான பதில். ஓகே. புராதன இலங்கையில் உள்நாட்டு வர்த்தகம் பற்றிய கல்வெட்டு இப்பதான் பார்த்தேன் நாங்கள். சொல்லுங்க. ரைட், அதுவும் தெரியுமா உங்களுக்கு? சொரபரவாவி கல்வெட்டு இல்லையா? சொரபரவாவி கல்வெட்டில் தான் உள்நாட்டு வர்த்தகத்தை பற்றி சொல்லப்பட்டது. ஓகே. அடுத்தது, உயர்நிலங்களில் உள்ள காடுகளை அழிக்கக்கூடாத சட்டம். அதன் மூலம் எது எதிர்பார்க்கப்பட்டது என்கின்ற ஒரு வித்தியாசமான கேள்வி. எதை எதிர்பார்த்தார்கள்? அந்த சட்டத்தின் மூலம் என்ன எதிர்பார்க்கப்பட்டது? ஆ, போய் கேன்சல் பண்ணுங்க. ரைட், உடைய பார்த்துட்டு முடிப்போம். 10 மணி ஆயிட்டு இல்லையா? இதுக்கு சரியான பதில் என்ன? முக்கியமாக உயர்நிலங்களில் உள்ள மரங்கள் அழிச்சமான என்ன நடக்கும்? இயற்கை நீர்நிலைகள் வற்றி போகும். ஸோ அதனால உயர்நிலங்களில் உள்ள காடுகளை அழிக்கக்கூடாத சட்டம் இயற்றப்பட்டு. ரைட், இந்த தலைப்பு நாளை பாம்மா சுதேச உணவுகள். சரி, ஓகே. இந்த ஓப்பில் கலந்தவன் அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் நாளை ஓப்பில் சந்திப்பு. நாளைக்கு இந்த யூனிட்டை முடிக்கலாம். இது சின்ன ஒரு யூனிட் தானே. நாளைக்கு இதை முடிச்சுட்டோம்னா சரிமரா 7வது யூனிட்டுக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அஸ்லாம் வலைக்கம், வணக்கம், குட் நைட், குட் பை.